வணக்கம். இந்த வரலாற்று விளக்க தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேச போற வரலாறு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நெஞ்சை உழுக்கிற ஒரு கதை. ஜொலிக்கும் அரண்மனைகள்ல ஆரம்பிச்சு ரொம்பவும் இருட்டான, குளிரான ஒரு பாதாள அறையில இரத்த கண்ணீரோட முடிவடைந்த ஒரு உண்மை சம்பவம். ரஷ்யாவோட கடைசி அரசு தம்பதியான நிக்கோலஸ் மற்றும் அலெக்சாண்ட்ராவோட பிரம்மாண்டமான வாழ்க்கை எப்படி ஒரு மிகப்பெரிய மனித துயரமா மாறுச்சு அப்படிங்கறத தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் உலகத்திலேயே மிகப்பெரிய பேரரசுகள்ல ஒன்றான ரஷ்ய சாம்ராஜ்யம், அதுவும் 300 வருஷமா அசைக்கவே முடியாத ஒரு அதிகாரத்துல இருந்தவங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மொத்த சாம்ராஜ்யமும் சுக்கு நூறா உடைஞ்சு போன அந்த ஒரே ஒரு கொடூரமான இரவு. பல நூற்றாண்டுகளா கோலோச்சிய ஒரு அரச பரம்பரை எப்படி இவ்ளோ வேகமாவும் கொடூரமாவும் வீழ்ந்தது அப்படிங்கிறது வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு தான் சொல்லணும். இப்ப உங்க மைண்ட்ல இந்த கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த ஒரு அரச குடும்பம் எப்படி ஒரு சாதாரண பாதாள அறையில போய் சிக்கினாங்க? அவங்கள அந்த இருண்ட முடிவுக்கு கொண்டு போனது எது? அது அரசியல் சதியா, இல்ல மக்களின் கோபமா, அல்லது விதியின் கொடூரமா? இந்த கேள்விகளுக்கான பதில தேடி அந்த உணர்ச்சிகரமான வரலாற்று பயணத்தை தான் நாம இப்ப தொடங்க போறோம். பாகம் 1. ஒரு ராஜ காவியம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதி காலகட்டம் அது. இளம் இளவரசர் நிக்கோலஸ் இயல்பாவே ரொம்ப அமைதியானவர். குடும்பம்னா அவருக்கு உசுரு. அவர் ஜெர்மன் இளவரசியான அழகிய அலெக்ஸ சந்திக்கிறாரு. வெளியில பனி பொழிஞ்சுகிட்டு இருக்க, மெழுகுவர்த்தி ஒளியால மிளிரும் அந்த அரண்மனையில முதல் சந்திப்பிலேயே 2 பேருக்கும் காதல் மலருது. ஆனா அலெக்ஸ் ஜெர்மன் வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால ரஷ்ய அரசு குடும்பம் இதை கடுமையா எதிர்க்கிறாங்க. ஆனாலும் நிக்கோலஸ் கொஞ்சம் கூட பின்வாங்கல. தன்னோட காதல்ல ரொம்ப உறுதியா நின்றார். நான் அலெக்ஸை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்து 1894ல பிரம்மாண்டமான தேவாலயத்துல அவங்க திருமணம் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. பாகம் 2. துயரமான வாரிசு. இவங்க அரச குடும்பமா இருந்தாலும் ஆடம்பரமான வாழ்க்கையை விட நெருப்பு மூட்டிய கணப்புக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்னா உக்காந்து நேர செலவழிக்கிறதையும் ரொம்ப சாதாரணமா வாழ்றதையும் தான் விரும்பினாங்க. சில வருஷங்கள்ல அவங்களுக்கு ஒல்கா, தத்தியானா, மரியா, அனஸ்தாசியான 4 அழகான மகள்கள் பிறந்தாங்க. நிக்கோலஸும் அலெக்சாண்ட்ராவும் தங்களோட குழந்தைங்கள உயிராவே நினைச்சாங்க. ஆனா அந்த 300 வருஷ பேரரசு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துச்சு. நாட்டை ஆள அவங்களுக்கு கட்டாயமா ஒரு ஆண் வாரிசு தேவைப்பட்டுச்சு. இறுதியா 1904ஆம் வருஷம் அந்த நாளும் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனோட பேர் அலெக்சி. அந்த நாள்ல ஒட்டுமொத்த ரஷ்யாவும் வீதிகள்ல இறங்கி கொண்டாடினாங்க. ஏன்னா பல காலமா காத்திருந்து கிடைச்ச வாரிசு இல்லையா? ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சோகம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். அந்த சந்தோஷத்தை தட்டி பறிச்சது ஒரு கொடிய நோய், ஹீமோஃபீலியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இரத்த நோய். அந்த காலத்திலே இதை குணப்படுத்தவே முடியாது. ஒரு சின்ன காயம் பட்டா கூட ரத்தம் உறையாம அவனோட உயிரையே குடிச்சிடும். ஒரு தாயா அலெக்சாண்ட்ரா தன்னோட பையன் எங்க கீழே விழுந்துடுவானோன்னு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கடுமையான மரண பயத்துல வாழ்ந்திருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பாகம் 3. ரஸ்புடினும் கிளர்ச்சி. இந்த மாதிரியான ஒரு தீவிரமான மன உளைச்சல்ல அவங்க இருக்கும்போது தான் அரச குடும்பத்துக்குள்ள ஒரு மர்ம மனிதன் என்றி கொடுக்கிறார். அவருதான் கிரிகோரி ரெஸ்புட்டின். நீளமான தாடியும் ஊடுருவி பார்க்கிற கண்களும் கொண்ட அந்த சாமியார் வலியால துடிக்கிற அலெக்சிய குணப்படுத்த முடியும்னு வாக்குறுதி கொடுக்கிறார். ஒருமுறை அலெக்சி ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தப்போ ரெஸ்புட்டின் பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறம் அவனோட நிலைமை கொஞ்சம் மாறுச்சு. இத பார்த்த அலெக்சாண்ட்ரா வேற வழி இல்லாம ரெஸ்புட்டினை கடவுளோட தூதராவே நம்ப தொடங்கிட்டாங்க. ஆனா அரண்மனைக்கு வெளியே நிலவரமே வேற. ரஷ்ய மக்கள் ரஸ்புடினை ரொம்ப தீவிரமா வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சாதாரண சாமியார் ஒட்டுமொட்ட அரச குடும்பத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார் அப்படிங்கிற வதந்தி காட்டு தீ மாதிரி பரவிச்சு. இது அரச குடும்பத்து மேல மக்களுக்கு இருந்த மரியாதையை உடைச்செறிஞ்சிருச்சு. அவங்களோட நற்பெயர் அதல பாதாளத்துக்கு போன அதே நேரத்துல ஒரு உலகளாவிய பெரும் நெருக்கடியும் ரஷ்யாவை தாக்குச்சு. பாகம் 4. பேரரசின் வீழ்ச்சி. இது அப்படியே வரிசையா பார்ப்போம். உலகப் போர் தொடங்கினதும் ரஷ்யாவோட பொருளாதாரம் முற்றிலுமா சீரழிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் போர்க்களத்துல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போக, இன்னொரு பக்கம் பனிக்கொற்ற தெருக்கள்ல மக்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிச்சாங்க. 1917ல ரஷ்ய புரட்சி வெடிக்குது. கோபத்தோட உச்சத்தில் இருந்த மக்கள் வீதிகள்ல தீப்பந்தங்களோட அணிவகுத்து போனாங்க. ஜார் மன்னர் பதவி விலகணும் அப்படிங்கிற கோஷம் எங்கோ அதிர்ந்துச்சு. நிலைமை முற்றிலுமா கைமீறி போயிடுச்சு. இது உண்மையிலே ஒரு நெஞ்ச பிழியும் தருணம். தன்னோட அரச உடையில தனியா உட்கார்ந்திருந்த நிக்கோலஸ் கண்கள்ல கண்ணீரோட தன்னோட பதவி விலகல் கடிதத்துல கையெழுத்து போடுறார். அந்த ஒரு ஒற்றை கையெழுத்து 300 வருஷமா ரஷ்யாவை ஆண்ட ரொமானோ வம்சத்தோட அதிகாரத்தை ஒரே நொடியில முடிவுக்கு கொண்டு வந்துருச்சு. பாகம் 5. அந்த இறுதி இரவு. அதிகாரத்தை இழந்த அடுத்த கணமே அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரகசியமா மாற்றப்பட்டாங்க.
வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறிடுச்சு பாருங்க. ஒரு காலத்துல தங்க மகுடங்கள் அணிந்து பிரம்மாண்டமான அரண்மனைகள்ல வாழ்ந்தவங்க இப்போ ரொம்ப சாதாரண உடைகளோட ஒரு இருண்ட குளிர்ந்த சிறையறையில அடைக்கப்படுறாங்க. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையில கூட நிக்கோலஸ் தன்னோட குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்றதையும் அலெக்சாண்ட்ரா அமைதியா பிரார்த்தனை செய்யறதையும் நிறுத்தவே இல்ல. சிறைவாசத்தோட அத்தனை துன்பங்களுக்கு மத்தியிலையும் அந்த குடும்பத்தை வாழ வச்சது இந்த ஒற்றை எண்ணம் தான். நாம ஒன்னா இருக்கோம், அது போதும் அப்படின்னு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டாங்க. அந்த ஆழமான குடும்ப பாசம் மட்டும்தான் அந்த கடினமான நாட்களை கடக்க அவங்களுக்கு இருந்த ஒரே ஆறுதலா இருந்துச்சு. ஆனா அந்த சின்ன ஆறுதலும் ரொம்ப நாள் நீடிக்கல. ஜூலை 16, 1918 அன்னைக்கு நடுராத்திரியில அரசு குடும்பத்தினரும் அவங்களுக்கு விசுவாசமா இருந்த சில பணியாளர்களும் திடீர்னு தூக்கத்திலிருந்து எழுப்பப்படுறாங்க. உங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு மாத்த போறோம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லப்படுது. அந்த பொய் அவங்கள ஒரு சின்ன மங்கலான பாதாள அறைக்கு கூட்டிக்கிட்டு போச்சு. அந்த பாதாள அறையில நடந்ததை விவரிக்கவே வார்த்தைகள் பத்தாது. மங்கலான வெளிச்சம், அவங்கள சுத்தி துப்பாக்கியோட கிளர்ச்சியாளர்கள் நிக்கிறாங்க. ஒரு சில நொடிகள் அமைதி. திடீர்னு உங்க குடும்பத்துக்கு மரண தண்டனை அப்படின்னு வாசிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே புரியாத நிக்கோலஸ் அதிர்ச்சியில என்ன என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே துப்பாக்கிகள் முழங்குது. முதல்ல நிக்கோலஸ் சுடப்படுறார். அலெக்சாண்ட்ரா பதறிப்போய் தன்னோட குழந்தைகளை அப்படியே இறுக்கமா கட்டிப்பிடிச்சு தன்னோட உடலால் மறைச்சு காப்பாத்த கதறாங்க. அதிகாரப் போரோட இரக்கமற்ற முகம் இதுதான். வெறும் சில நிமிஷங்கள் தான். ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தோட வாரிசுகள் அத்தனை பேரும் ஈவிரக்கமே இல்லாம சுட்டுக் கொல்லப்படுறாங்க. 300 ஆண்டுகால ரொமானோ வம்சம் அந்த சின்ன பாதாள அறையோட ரத்த வெள்ளத்துல நிரந்தரமா முடிஞ்சு போச்சு. உலகத்துக்கே தெரியாம பல வருஷங்களா அவங்களோட உடல்கள் ரொம்ப ரகசியமா மறைக்கப்பட்டுச்சு. இந்த கொடூரமான சம்பவத்துக்கு அப்புறம் உலகமெல்லாம் ஒரு வதந்தி பரவிச்சு. இளவரசி அனஸ்தாஷியா எப்படியோ உயிர் தப்பிச்சிட்டாங்கன்னு பல வருஷங்களா மக்கள் பேசிக்கிட்டாங்க. அது ஒருவேளை அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மக்களோட சின்ன நம்பிக்கையா கூட இருந்திருக்கலாம். ஆனா வரலாற்று உண்மைகள் ரொம்பவே கசப்பானது. அந்த பாதாள அறையிலிருந்து யாருமே உயிருடன் திரும்பல அப்படிங்கிறது தான் வலிய தரக்கூடிய நிஜம். இன்னைக்கு வரைக்கும் நிக்கோலஸ் மற்றும் அலெக்சாண்ட்ராவோட வாழ்க்கை ஒரு மாபெரும் எச்சரிக்கையா வரலாற்றுல நிலைச்சு நிக்குது. ஒரு பக்கம் அவங்களோட உண்மையான காதல் மற்றும் அளவற்ற குடும்ப பாசம், ஆனா இன்னொரு பக்கம் அவங்க சந்திச்ச துயரம். விதியின் கொடூரம் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தையும் விட்டு வைக்காது அப்படிங்கறத பனியில அனாதையா கிடக்கிற இந்த ரத்தக்கரை படிந்த கிரீடம் நமக்கு உணர்த்துது. இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட இந்த தொகுப்பை நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு காலத்துல உலகத்தோட உச்சியில யாராலையும் தொட முடியாத ஒரு உயரத்துல வாழ்ந்தவங்க தங்களோட கடைசி மூச்ச ஒரு சாதாரண குடும்பமா பயத்துல உறைஞ்சு போய் ஒன்னா விட்டாங்க. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது நாம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். அசைக்கவே முடியாத அதிகாரம் அப்படின்னு நாம நினைக்கும் ஒன்றின் உண்மையான விலை என்ன? இந்த சிந்தனையோட நான் விடைபெறுகிறேன். இது போன்ற நெஞ்சை தொடும் இன்னொரு வரலாற்று நிகழ்வோட நாம மீண்டும் சந்திப்போம். நன்றி.